நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மையப்படட்டும். நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக உங்கள் இருதயங்களில் தேவனுடைய வார்த்தையை விதைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நல்ல செய்தியாக கர்த்தருடைய புத்தகத்திலே ஆதியாகமம் 28வது அதிகாரம், ஆதியாகமம் அதிகாரம் 28 வசனம் 16. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். யாக்கோபு கண் விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருந்திருக்கிறாரு, அதை நான் அறியாமல் இருந்தேன் அப்படின்னு யாக்கோபு சொல்கிறார். ஏன்னா அந்த பயணத்தில் ஒரு கல் எடுத்து தலைக்கு வச்சுட்டு யாக்கோபு என்ன செய்கிறாரு, படுத்திருக்கிறாரு. அங்கே தேவ தூதர்கள், வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி, அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக இருக்கிறாங்க. அந்த ஏணியின் மேலே இருந்து கர்த்தர் பேசுகிறாரு, தரிசனமாக இதை பார்க்குறாரு யாக்கோபு. இதை பார்க்கும்போது அவர் அப்போ தான் உணர்றாரு. விழிக்கும்போது யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். அன்பானவர்களே, இன்றைக்கி உங்கள் வீட்டில், உங்கள் ஸ்தலத்தில், உங்கள் வீட்டில் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாருன்றதையே உணராத ஒரு வாழ்க்கை பயணம் தான் அன்னைக்கு இருந்துகிட்ருக்கு. விசுவாச குடும்பங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்ற அந்த உணர்வு நிலையே இல்லாத ஒரு பயணங்களை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்துதல் வரைக்கும் பார்த்தோம்னாலும் நான் உன் கூட இருக்கேன் அந்த வார்த்தையை தான் நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், நம்ம வீட்டில் நம்ம கூட தேவன் இருக்கிறான்றதை நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா உணரணும். யாக்கோபு நான் அறியாது இருந்தேன், இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் இருக்கிறத நான் அறியாமல் இருந்தேன்னு சொன்ன வார்த்தையின்படி தான் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் தேவனாகிய கர்த்தர் அந்த ஸ்தலத்தில், அவங்க வீட்டில் அவங்க நிறைய சொப்பனங்கள் பார்த்துருப்பாங்க, தரிசனங்கள் கண்டிருக்கலாம், நிறைய ஜெபங்கள் ஜெபிச்சிருப்பாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறான்ற உணர்வு தான் அவங்கக்கிட்ட சுத்தமாக இல்லாமல் போயிடும். அந்த உணர்வு நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கணும். யாக்கோபு சொன்ன மாதிரி இதை நான் அறியாது இருந்தேன் அப்படின்றார். அந்த மாதிரி தான் இன்றைக்கி அறியாத ஒரு பயணங்களை நம்ம பார்க்குறோம். அப்போது இவர் அறிந்து கொள்ளும்போது அவர் என்ன சொன்னார்ன்றதை பார்த்திங்கன்னா, அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அல்லேலூயா. இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இது வானத்தின் வாசல். பெத்தேல்னு அந்த இடத்துக்கு பெயரிடுறாரு இல்லையா, பெத்தேல். பெத்தேல் இது வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடு. அந்த இடத்த, அந்த காரியத்தை அவர் தரிசனத்தை பார்த்ததும் அவர் இவ்விதமாக அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறார், இது தேவனுடைய வீடுன்னு சொல்கிறார். இன்றைக்கி உங்களுடைய வீடு இருக்குது, அந்த வீடு இது தேவனுடைய வீடு அப்படின்னு எத்தனை முறை நீங்கள் சொல்லியிருப்பீங்க, எத்தனை முறை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்துருப்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது இது தேவனுடைய வீடு பெத்தேல், இது வானத்தின் வாசல், தேவன் தங்குகிற ஸ்தலம். அந்த உணர்வு உங்களுக்கு
தினமும் இருக்கணும். அந்த உணர்வு உங்கள் வாழ்க்கையில் தினசரி இருக்கணும். இது பெத்தேல், தேவனுடைய வீடு, வானத்தின் வாசல். இந்த உணர்வு நம்ம குடும்பத்தில் தினசரி இருக்கணும். இது தேவன் தங்குகிற ஸ்தலம் அப்படின்றத உணர்ந்து நம்ம என்ன செய்யணும்னா வாழணும். அப்படி நீங்கள் உணர்ந்து வாழும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு பயபக்தி இருக்கும். பயபக்தி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு பயபக்தி இருக்கும். இது தேவனுடைய வீடு அப்படின்னு நம்ம சொல்லணும். தேவன் தங்குகிற வாசஸ்தலம் அப்படி நம்ம உணர்ந்து கொள்ளணும். அங்கே தான் ஜெபிக்கிறோம், அங்கே தான் துதிக்கிறோம், அங்கே சொப்பனங்கள் பார்க்குறோம், தரிசனங்கள் பார்க்குறோம். ஆனாலும் அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு சமாதானம் இல்லை. பிரச்சனைகளும் சண்டைகளும் போராட்டங்களுமாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா அந்த இடத்துல தேவன் உங்கள் கூட உங்கள் வீட்டில் நீங்கள் படுத்திருக்கும்போது, எப்படி யாக்கோபு படுத்திருக்கும்போது சொப்பனம் பார்த்துட்டு இது தேவனுடைய வீடு அப்படின்னு சொன்னாரோ, அந்த மாதிரி உங்கள் வீடு அது தேவனுடைய வீடு, அது வானத்தின் வாசல், அது பெத்தேல். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்போது உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், அமைதி இருக்கும், ஒரு அன்பு இருக்கும், ஒரு ஐக்கியம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்காது. தினசரி காலையில் எழுந்த உடனே இது தேவனுடைய வீடு, வானத்தின் வாசல், பெத்தேல் அப்படின்னு சொல்லிங்க. உங்கள் மனசில் அவ்வளோ சமாதானம் வரும். அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் பேச மாட்டீங்க, தேவையில்லாத சண்டைகள் வராது. நாம் இருக்கிற ஸ்தலத்தில் தேவன் நம்ம கூட இருக்கிறார், அதை நாம் உணர்ந்தோமா? யாக்கோபு சொன்னது போல கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாது இருந்தேன். இந்த வார்த்தையை தான் நீங்களும் சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. அப்போ கர்த்தர் நம்ம வீட்டில் நம்ம கூட என்ன செய்கிறார்? நீங்கள் நித்திரை பண்ணும்போது கர்த்தர் அங்கே இருக்கிறான்ற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் தினசரி இருக்கணும். இருக்கும்போது தான் நீங்கள் ஜெபிக்கும் போதும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், விசுவாசம் இருக்கும். அந்த ஸ்தலத்தில் ஒரு அமைதி இருக்கும், தேவனுடைய சமாதானம் உங்கள் வீட்டில் இருக்கும். ஏன்னா அது தேவன் தங்குகிற ஸ்தலம். அதை நீங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் வாழும்போது தான் அந்த சமாதானம் உங்கள் வீட்டில் இருக்கும். தேவனாகிய கர்த்தர், அதாவது ஆண்டவருக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற கர்த்தர் அப்படின்னு ஒரு நாமம் இருக்குது. இருக்கிற கர்த்தர். அநேக நாமங்கள் இருக்குது. இயேசு என்னும் திருநாமத்தின் வழியாக தான் நமக்கு ரட்சிப்பு, மீட்பு, இயேசுவின் இரத்தத்தின் வழியாக தான். ஏன்னா அந்த நாமம், அநேக நாமங்கள் இருந்தாலும் இயேசு என்னும் நாமத்தை தான் நமக்கு இப்போ ரட்சிப்பாக தெய்வம் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலகட்டங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யெகோவா யாய்ஸ், யெகோவா யாய்ஸ் அப்படின்னு கர்த்தருடைய பேர். அது யெகோவா யாய்ஸ். இந்த பேரோட அர்த்தம் என்ன அப்படின்னா இருக்கிற கர்த்தர், இருக்கிற கர்த்தர். அன்பானவர்களே, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை உணரணும். நம்ம அதாவது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் பார்த்தோம் அப்படின்னா, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் மோசேக்கிட்ட ஆண்டவர் எப்படி பேசினார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் பாருங்கள், வசனம் 13, 14. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். மோசே தேவனை அழைக்கும்போது மோசே கேட்டார், அந்த மக்கள், அந்த ஜனங்களை நான் சந்திக்கும்போது அவங்க எந்த தேவன் ஒன்று அனுப்புனது, அவருடைய பேர் என்ன, அவர் நாமம் என்னன்னு கேட்டால் நான் என்ன நாமத்தை சொல்கிறது அப்படின்னு மோசே
கர்த்தர்கிட்ட கேட்குறார். அதுக்கு தேவன் சொல்கிறாரு 14வது வசனம், அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயிட்ட சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். உன் நாமம் என்னன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார்னு போய் சொல்லுன்னு சொல்கிறார். இருக்கிறேன் என்பவர். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வேத பகுதியை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இருக்கிறேன் என்பவர் அனுப்புனார்னு சொல்லு அப்படின்னு மோசேக்கிட்ட தேவன் பேசும்போது இதை தான் சொல்கிறார். உங்கள் நாமம் என்ன, நான் மக்கள்கிட்ட எந்த நாமத்தை சொல்கிறது அப்படிங்கும்போது, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்ககிட்ட அனுப்புனார்னு போய் சொல்லுன்றார். அன்பானவர்களே, பார்த்தீங்களா? அப்போ நம்ம வணங்குற தேவன் இருக்கிறேன் என்பவர், அவர் என்றும் இருக்கிறவர். அல்லேலூயா. அவர் என்றும் இருக்கிறவர். இருக்கிறவர் என்பதை முதல்ல நாம் உணர்ந்திருக்கிறோமா அப்படின்றது தான் இந்த நல்ல செய்தியுடைய பார்வை. தேவன் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறாரு, அதை நான் உணராமல் இருந்தேன் அப்படின்னு யாக்கோபு சொன்ன மாதிரி, இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் இருக்கிறாரு, ஆனால் அதை அந்த ஸ்தலத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாருன்ற அந்த காரியத்தை நீங்கள் மறந்துடுறீங்க. கர்த்தர் உங்கள் கூட அந்த ஸ்தலத்தில் பேசுகிறாரு இல்லையா? நீங்கள் தங்கியிருக்கிற வீட்டில் அந்த ஸ்தலத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறார். அப்போ பேசும்போது அது பெத்தேல், அது வானத்தின் வாசல், அது தேவனுடைய வீடு இல்லையா? அப்போ அந்த தேவன் நம்ம கிட்ட வந்து தரிசனம் தர்றது, பேசுறது, சொப்பனங்கள் கொடுக்கறது, அந்த இடத்துல தேவன் வந்து எந்த அளவுக்கு அப்போ அந்த இடத்த வந்து அவர் நேசிக்கிறார். உங்கள் கூட அவர் இருக்கிறத நேசிக்கிறாரு. நீங்கள் தங்கியிருக்கிற ஸ்தலத்தில் உங்கள் கூட இருக்கிறாரு, உங்களை அவரை நேசிக்கிறார். இதை நாம் உணர்ந்து கொள்ளணும். கர்த்தர் நம்ம நம்ம குடும்பத்தில் இருக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து பயணிக்கும்போது தான் வாழ்க்கை வந்து இன்பமாக இருக்கும், சமாதானம், ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்தோம், இருக்கிறேன் என்பவர் இருக்கிறார். ஆண்டவருடைய பேர் பாருங்கள், இருக்கிறேன் என்பவர். பார்த்தீங்களா? இருக்கிறேன், இதை பேராக சொல்கிறாரு நம்முடைய தேவன். ஆனால் தேவன் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நம்ம வெளிப்படுத்துதல் முதல் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா, இது ஆண்டவர் சொல்கிறாரு. பார்த்தீங்களா? அதே போல் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அது நிறைவு அடையும் போது அந்த 28வது அதிகாரத்தில் கடைசி 20வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, இதோ உலகத்தின் முடிவு வரிந்தமும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த யாத்திராமத்தில் இருக்கிறேன் என்பவர் அனுப்புனார்னு போய் சொல்லுன்னு சொல்லுவார் தேவன். இங்கே சுவிசேஷத்தின் நிறைவு எப்படி நிறைவடையுது அப்படின்னா, உலகத்தின் முடிவு இருந்தவும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட நான் இருக்கிறேன், அதோட முடியுது. பார்த்தீங்களா? இந்த யாத்திராமத்தில் மோசைக்கிட்ட ஆண்டவர் இருக்கிறேன் என்பவர் அனுப்புனார்னு சொல்லுன்னு சொல்கிறாரு. இங்கே மத்தேயு சுவிசேஷத்தில் நிறைவாக வசனம் சொல்லுது, இருக்கிறேன். அல்லேலூயா, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? அப்போ எந்த அளவுக்கு தேவன் வந்து அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவர் நம்ம கூட நம்ம வீட்டில், நாம் தங்கி இருக்கிற இடத்துல, நாம் தூங்குகிற இடத்துல அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இருக்கிறேன் என்பவர் அவருடைய நாமம். அல்லேலூயா, இருக்கிறேன், இது அவருடைய நாமம். யெகோவா யாய்ஸ் அப்படின்னா இருக்கிற கர்த்தர், என்றும் இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்ம எல்லா நாட்களையும் உங்கள் கூட நான் இருக்கேன்னு சொல்லி தான் சுவிசேஷம் நிறைவேறிது. யாத்திராமத்தில் இருக்கிறேன்னு
பேசுகிறார். இது என்னுடைய நாமம் அப்படின்னு. அன்பானவர்களே, நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்துதல் விசேஷம் வரைக்கும் இருக்கிறேன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வசனத்தை தான் நாம் என்ன செய்ய முடியும்னா அநேக இடங்களில் நாம் பார்க்க முடியும். நாம் ஒரு வசனம் வாசிப்போமா? ஏசாயா பாருங்கள், ஏசாயா 43ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை. ஏசாயா அதிகாரம் 43ல் 2வது வசனம் பாருங்கள். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினி ஜுவாலையில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வசனம் பார்த்தீங்களா, உன்னோடு கூட நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எந்த மாதிரி சூழ்நிலைகளை நீ வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் உன்னோடு கூட நான் இருப்பேன். அல்லேலூயா. இருப்பேன். தேவன் நமக்கு இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறார். இம்மானுவேல், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அன்பானவர்களே, இந்த நாமங்கள், இந்த நாமங்களுடைய பொருள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாமங்களுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்குது. அதனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா யெகோவா யாய்ஸ், இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். இருக்கிற கர்த்தர். இந்த இருக்கிற கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் உங்கள் கூட இருக்கிறார்ன்றதை முதல்ல நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க. அந்த விசுவாசத்தோடு நல்லா பாடல் பாடுங்க, துதிங்க ஆண்டவரை, நல்லா ஜெபிங்க வீட்டில். ஏன்னா நீங்கள் இருக்கிற வீடு பெத்தேல். அல்லேலூயா. அது வானத்தின் வாசல், அது தேவனுடைய வீடு. அல்லேலூயா. அன்பானவர்களை, இதை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சகல காரியங்களும், சகல ஆசீர்வாதமும் வந்துடும். ஏன்னா கர்த்தர் என் கூட, என் வீட்டில் நான் தூங்கும்போது என் கூடயே இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னோடு கூட என் குடும்பத்தில் இருக்கிறார். இதை நீங்கள் உணரணும் அன்பானவர்களே. அதனால் நீங்கள் தங்கி இருக்கிற ஸ்தலத்தில் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அன்பானவர்களே, அந்த தேவன் நம்ம கூட இருக்கிற தெய்வம். அவரை தான் நாம் ஆராதனை செய்கிறோம். அதை நாம் எந்த அளவு உணர்ந்து கொள்ளுறோம், நீங்கள் எந்த அளவுக்கு உணர்ந்து கொள்ளுறீங்களோ உங்கள் இதயத்தில், அந்த அளவுக்கு தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை, உங்கள் வீட்டையும் ஆடும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போமா? கேட்கப்பட்ட இந்த நல்ல வார்த்தை, கர்த்தர் இருக்கிறார், இருக்கிற கர்த்தர், இருக்கிற கர்த்தர் உங்களுடைய வீட்டில் உங்கள் கூட இருக்கிறார். இந்த நல்ல செய்தியின் பொருள் அதுதான். அவர் உங்கள் வீட்டில் உங்கள் கூட இருக்கிறார். இது தேவனுடைய வீடு, இது வானத்தின் வாசல், இது பெத்தேல். அதை நீங்கள் உணர்ந்தால் போதும். அதை நீங்கள் உணரணும். யாக்கோபு எப்படி அது தேவனுடைய ஸ்தலன்றதை உணராமல் இருந்தாரோ, இது இந்த ஸ்தலம் கர்த்தருடைய ஸ்தலன்றதை நான் உணரலை அப்படின்னு சொப்பனம் தெரிஞ்சதும் அதை அவர் பேசுகிறார். அப்போ நீங்களும் உங்களுடைய நீங்கள் தங்கியிருக்கிற இடம் அது வானத்தின் வாசல்ன்ற சிந்தனையோடு நீங்கள் வாழுங்க. ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். தேவ சமாதானம் உங்கள் மனசை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. ஆமென். ஸ்தோத்திரா. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பான தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எங்கள் தேவனாகிய கர்த்தர், கடந்த நாள் வரையிலும் கண்ணின் மணியாய் காத்து வந்தீங்க. இந்த நாளிலும் கர்த்தாவே தேவரீர் உங்கள் வேத புத்தகத்தில் நீங்கள் கொடுத்த வார்த்தைகளை விதைத்து இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை கர்த்தாவே கேட்கப்பட்ட இல்லங்களில் தேவரீர் அவர்கள் இனி தங்கியிருக்கும் ஸ்தலமானது பெத்தேல், வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடு என்ற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் அவர்கள்
தேவரே, இந்த மண்ணுலையில் அவர்கள் தங்கி இருக்கிற ஸ்தலத்திலே நீங்கள் கூட இருக்கீங்கன்ற அந்த உணர்வோடு ஒவ்வொரு நாளும் வாழும்படியாய் வல்லமையான இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல செய்தியை கேட்ட அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.